ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், என்றும் மகிழுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்கான நம் சிந்தனையை பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து 4வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறோம். அதுல என்ன எழுதியிருக்கு பாருங்க. ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். உண்மையான கிறிஸ்தவன் சந்தோஷமா இருக்க பழகணும். திருத்தந்தை பிரான்சிஸ் அடிக்கடி சொல்வாரு, ஒருத்தன் முகவாட்டமா இருந்தான்னா அவன் கிறிஸ்தவனா இருக்கிறதுக்கு லாயக்கே கிடையாது அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொல்றாரு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் முகத்துல கவலை இருக்கு? ஏன் கஷ்டம் இருக்கு? ஏன் கண்ணீர் இருக்கு? ஆண்டவர் இயேசு சொல்றாரு இல்லையா? எதை உண்பது, எதை குடிப்பது, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ கவலை உங்களுக்கு வேண்டாம். பிற இனத்தார் இவற்றை பற்றி எல்லாம் கவலைப்படுவர் அப்படின்னு சொல்றாரு. பிற இனத்தார். ஏன் பிற இனத்தார் இதை பத்தி கவலைப்படலாம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. புற இனத்தார்னா பைபிளை பொறுத்த வரைக்கும் புற இனத்தார்னா யாருன்னா, உண்மையான கடவுளை மறந்துட்டு, இல்ல உண்மையான கடவுளை அறிந்து கொள்ளாம, கடவுள் இல்லாத விஷயங்களை கடவுள்னு வழிபடுறாங்கல்ல, அவங்க தான் புற இனத்தார். ஃபார் எக்ஸாம்பிள், சூரியன், சந்திரன், மரங்கள், மலைகள், ஆறுகள், மேடுகள், இதெல்லாம் வந்து கடவுளுடைய படைப்பு. ஆனா இவங்க கடவுள் யாருன்னு தெரியாதனால படைப்பையே கடவுளா நினைச்சு அவங்க வழிபடுறாங்க. அப்ப யோசித்து பாருங்க, இந்த சூரியனோ, இல்ல நம்மளுடைய நிலவோ, இல்ல இந்த மரமோ, இந்த செடியோ, இந்த கொடியோ அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஏன்னா அதுவே படைப்பு தான். அதுவே கடவுளை நம்பி தான் இருக்கு. அதனால எதுவும் உதவி செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பிற இனத்தவர் சாப்பாட பத்தி கவலைப்படுறாங்களா? கவலைப்படட்டும். ஏன்னா அவங்களுக்கு கவலைப்படுறதுக்கு யாரும் கிடையாது. அவங்க சாமின்னு நம்புறது, அவங்களுக்கு வந்து எந்த உதவியும் செய்ய முடியாததுனால, அவன் சாப்பாட பத்தி கவலைப்படுறான், உடைய பத்தி கவலைப்படுறான், தண்ணிய பத்தி கவலைப்படுறான்னா, அது அவனுக்கு பொருந்தும். ஆனால் உங்களுக்கு அந்த கவலை இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது தெரியுமா? உங்கள் விண்ணக தந்தைக்கு இதெல்லாம் தேவை என்று நன்றாக தெரியுமே. அப்போ ஒரு அப்பா புள்ள வந்து பிரெட் வேணும்னு கேட்குறான், அப்பம் வேணும்னு கேட்குறான்னா, கொண்டு போய் கல்ல குடுப்பாரா? முட்டை வேணும்னு கேட்டா தேள குடுப்பாரா? மீன் வேணும்னு கேட்டா பாம்ப குடுப்பாரா? நல்ல ஒரு மாரியா இருக்கிற, அப்பப்ப நல்லவங்களா, அப்பப்ப கெட்டவங்களா இருக்கிற நமக்கே நம்ம பிள்ளைங்களுக்கு பெஸ்ட்டா குடுக்கணும்னு தெரியிறப்போ, நம்முடைய விண்ணக தந்தை நமக்கு பெஸ்ட்டா குடுக்க மாட்டாரா? அப்ப நம்மள பார்த்து, பார்த்து பராமரிக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருக்கும் பொழுது, நம்ம வேதனையோட இருக்கலாமா? வேதனைப்பட்டு இருக்கலாமா? கவலைப்பட்டு இருக்கலாமா? உண்மையிலே இயேசு கிறிஸ்துவுக்கு நான் சாட்சியா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ நான் நேசிக்கிறேன். இந்த தவக்காலத்துல அவர் எனக்காக எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டாரே! நான் ஏதாவது அவருக்கு கொடுக்க விரும்புறேன்னா, அவர் முன்னாடி மகிழ்ச்சியா இருந்து காட்டுறதே அவருக்கு மிகப்பெரிய கிஃப்ட் தான். கிஃப்ட் தான். ஏன்னா நம்ம மகிழ்ச்சியா இருக்கும்போது ஆண்டவர் அத பார்க்கும்போது என்ன நினைக்கிறாரு பாருங்க, பரவால்ல இவனுக்காக நான் ரத்தம் சிந்தி மரிச்சது சரிதான். ஆனா அவர் ரத்தத்த சிந்தி மரிச்சு அவ்வளோ பாடுகள் பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமேலு நம்ம அழுதுகிட்டு, பொளந்துகிட்டு முகவாட்டமா இருந்தோம். ஒரு வாழ்க்கையில ஒரு எதிர்நோக்கே இல்லாம ஏமாற்றம் அடைஞ்சவங்கள மாரி கடந்தோம் அப்படின்னு சொன்னா, அவருடைய பாடுகளும் மரணமும் வீணா போயிடுதே. சந்தோஷமா இருக்க பழகுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? விண்ணக தந்தையே, நீர் உம்முடைய ஒரே மகனான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு வாழ்வளிக்கிற தெய்வமாக தந்தீரே. அவர் பிசாசனுடைய கொடுக்கை அறுத்து எங்களை எல்லா விதமான தீவினைகளிலிருந்து மீட்டு எங்கள் நிலை வாழ்வை கட்டளையிட்டிருக்கிறாரே. இந்த மீட்பின் சந்தோஷம், மீட்பின் மகிழ்ச்சி எங்களுள் என்றும் பொங்கி வழிய கிருபை செய்வீராக. இவ்வாறு ஒருபோதும் மகிழ்ச்சியற்றவர்களாக நாங்கள் இராதபடி மகிழ்ச்சியின் ஆனந்த தைலத்தை எங்கள் மீது பூசுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காட் bless you.